திருச்சிற்றம்பலம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்று மிகவும் ஒரு சிறப்பான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சனி பிரதோஷம் ஒரு பிரதோஷத்தை பார்த்தா அந்த வருஷத்தில் உள்ள அனைத்து பிரதோஷத்தையும் பார்த்ததற்கான பலன். ஆலயத்திற்கு சென்று அனைவரும் பார்த்துருப்பீங்க. முடியாதவங்க நம்ம சேனல்லே நான் நம்ம வீட்டில் இருக்கிற ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணதை நான் போட்டிருக்கேன். சரிங்களா? சனி பிரதோஷம் ரொம்பவும் சிறப்பு. பிரதோஷம் எதுக்காக நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அப்படி அதை பிரதோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் நம்ம வீடியோவில் சேனலில் போட்டிருக்க பிரதோஷத்தை பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சரி, நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம 63 நாயன்மார்களோட தொடர்கதையை போட்டுட்டு இருந்தோம். உதாரணத்துக்கு அதில் ஒரு 3 நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நான்காவது நாயன்மாரை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? 4வது நாயன்மார் அப்படி யாருன்னு அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அறிவட்டையார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைப்பாங்க. எல்லாராலையும் அழைக்கப்படுறது அறிவட்ட நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சரிங்களா? இவருடைய வரலாறு என்னன்னு பார்ப்போம். இவர் எப்படி இறைவனடி சேர்ந்தார், இறைவன் எப்படி இவர் ஆட்கொண்டார், இவர் அப்படி என்ன செய்து 63 நாயன்மார்கள் பட்டியலில் இடம்பெற்றார் அப்படின்ற வரலாறையும் நம்ம பார்ப்போம். ஒரு நாயன்மார்களோட வரலாறை நீங்கள் படிக்க நம்ம படுற கஷ்டங்கள்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்றத தான் நமக்கு உணர்த்தும். உதாரணத்துக்கு நம்ம பல புலம்புவோம். ஐயா கிட்ட போய், சிவபெருமான் கிட்ட போய் என்ன இப்படி வச்சிருக்கியே, அப்படி பண்ணியிருக்கியே, அதை செய்திருக்கே, இதை செய்திருக்கே, நம்ம பல புலம்புவோம். ஆனால் 63 நாயன்மார்கள் பெரிய புராணத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா நம்ம படுறதெல்லாம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு கீழே ஒரு மண் அளவு கூட இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? சரி, இப்போ அவருடைய வரலாறை பார்ப்போம். சரிங்களா? அறிவட்ட நாயனார், அறிவட்டையார் அப்படின்னு சொல்கிறவர் பிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சோழ நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் வேளார் மரபை சார்ந்தவர், வேளார் குலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நாயன்மார்களும் பிறந்தது ஒரு ஊராக இருக்கும், முக்தி பெற்றது ஒரு ஊராக இருக்கும். ஆனால் இவர் பிறந்தது கனமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர், முக்தி பெற்றதுமே கனமங்கலம்ன்ற அதே ஊரில் தான் முக்தி பெற்றார். சரிங்களா? இவர் ஒரு செல்வந்தர். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம சொல்ல போனாக்கா பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அதே போல இவர் ஒரு செல்வந்தர், செல்வ செழிப்பு மிக்கவர். ஆனால் இருந்தாலுமே இறை தொண்டு செய்வதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். சிறு வயதில் இருந்தே எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமான் மீது அளவற்ற பற்று வைத்திருந்த நாயன்மார் ஆவார். சரிங்களா? இவர் என்ன அப்படி இறைவனுக்கு தொண்டு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருப்பதிலேயே எல்லா தானத்தையும் விட சிறந்த தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னதானத்தை இறைவனுக்கே வழங்கியவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாம் கேட்பீங்கப்பா, இது ஒரு பெரிய விஷயமா, சாமிக்கு சாப்பாடு வைக்கிறது நாங்கள் கூட தான் வைக்கிறோம், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இறைவனுக்கு உணவு வைப்பது பெரிய விஷயம்தான். ஆனால் எல்லாரையும் போல ஏதோ ஒன்றுன்னு செய்யலை. இருப்பதிலே சிறந்த உணவாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு சாப்பாடு ஒரு பொருளுடன் சேர்த்தால்தான் சுவை தரும். இந்த சாப்பாட்டுக்கு இந்த பொருள் கூட சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதனுடன் எதை சேர்த்து இறைவனிடம் வைத்தால் அவர் சந்தோஷம் அடைவாரோ அதே போலவே ஒன்னொன்றையும் யோசித்து ஆலோசனை பண்ணி பிறகு சுவையாகவும் அருமையாகவும் சுத்தமாகவும் சமைத்து எடுத்துட்டு போய் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்வார். சரிங்களா? அப்படி என்ன இவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னல்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சென்னல்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. சென்னல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சிகப்பு கலர் அரிசி. உதாரணத்துக்கு நம்ம விசேஷ காலங்களில் ஒரு அறுவுகால் வைக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே அந்த சென்னல்லும் அந்த கற்கண்டு கடலை இது 3 சேர்த்து கொடுப்பாங்க. அதாவது நம்ம சென்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த சென்னல் மற்றும் சிகப்பு தண்டு கூட்டு. சரிங்களா? சிகப்பு தண்டு கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தண்டே பார்த்தீங்கன்னா சிகப்பு வண்ணத்தில் இருக்கும். அந்த சிகப்பு தண்டு கீரை, அதற்கு தொட்டுக்க மாவடு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு யோசித்து தினம் தினம் இறைவனுக்கு இதை செய்து எடுத்து கொண்டு போய் சமர்ப்பணம் செய்து விட்டு பஞ்சகவ்ய கலசம். உதாரணத்துக்கு பஞ்சகவ்யனா உங்களுக்கு தெரியும்,
பாலிலிருந்து கிடைக்கப்படுகின்ற பால், தயிர், வெண்ணெய், கோமியம், கோசலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பொருட்களையும் சேர்த்து செய்யக்கூடிய பஞ்சகவ்ய கலசம் இருக்கின்ற அபிஷேகங்களில் முதன்மை வாய்ந்தது திருநீர் அபிஷேகம். இரண்டாவதாக கருதப்படுவது பஞ்சகவ்ய கலச அபிஷேகம். இந்த கலசத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த சாப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு தினம் தினம் இவர் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வார். அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் நெய்வேத்தியம் படைத்து விட்டு வீட்டிற்கு திரும்புவார். இதுவே இவருடைய அன்றாட வேலையாக இருந்தது. சரிங்களா? அடுத்தபடியாக நம் இறைவனுடைய விளையாட்டு ஆரம்பித்தது. எப்படின்னா, செல்வந்தராக இருக்கிற வரைக்கும் செஞ்சிடலாம். இப்போ பணக்காரருக்கு செய்யறது பெரிய விஷயம் இல்லையா? இவர் அதை மட்டும் செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அடியார் பெருமக்களுக்கும் யாசகர்களுக்கும் அனைவர்களுக்கும் உணவு அளித்தார். அவரால் முடிந்த அளவிற்கு வருபவர்களுக்கு அனைவர்களுக்கும் உணவு அளித்தார். இப்போ பணக்காரர் இருக்கிற வரைக்கும் செஞ்சிடார். நீங்கள் எல்லாம் கேட்பீங்கப்பா, அவர் பணக்காரர் செல்வந்தர்னு நீயே சொல்லிட்ட, அப்போ உணவு கொடுக்கறதுல ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அது எல்லாருமே செய்வாங்களே அப்படின்னு கேட்பீங்க. அதே போலவே இவர் கொஞ்ச நாள் கழித்து இவருக்கும் இவருடைய வாழ்க்கையிலையும் வறுமையை இறைவன் கொடுத்தார். எதனா ஒரு சோதனை கொடுக்கணும் இல்லையா, அதனால வறுமையும் இவர் வாழ்க்கையில இறைவன் கொடுக்க ஆரம்பித்தார். ரொம்ப வறுமை சூழ்ந்த நிலைக்கு போயிட்டார். உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா, வீட்டில் சாப்பிடுவதற்கு கூட உணவு பற்றாக்குறை அப்படின்ற அளவிற்கு இருக்கின்ற பொன் பொருள் நகை வீடு மாளிகைன்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் விற்று அடியார் பெருமக்களுக்கும் இறைவனுக்கும் அமிர்து படைத்தார். கடைசியா பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டிற்கே உணர்வு பஞ்சம். அப்போ நம்ம கிட்ட ஒரு 100-150 பேரை வைத்து வேலை வாங்கிட்டு நம்மளே ஒருத்தர்கிட்ட போய் நின்று வேலை செய்கிறப்ப அது எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் தெரியும். அந்த சூழ்நிலையும் இவர் பொருட்படுத்தாமல் இவர் செய்கின்ற அனைத்து வேலையும் கிடைக்கின்ற அனைத்து வேலையும் செய்ய ஆரம்பித்தார். வயலுக்கு செல்வது, நெல் அறுவடை செய்வது, களை பறிப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அனைத்து வேலைகளையும் கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பித்தார். இப்படியே காலங்கள் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுதும் இவர் உணவு இறைவனுக்கு படைப்பதை நிறுத்தவில்லை. அப்பொழுதும் கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி வறுமை விட்டது, அதனால் இறைவனுக்கு உணவு படைக்காமல் விட்டுருக்கலாம், இல்லைனா கம்மியாக செஞ்சுருக்கலாம்லாம் இல்லை. எப்பொழுதும் அவர் எப்பொழுது பணக்காரராக இருக்கும்போது எப்படி செய்தாரோ அதே போலவே அவர் வறுமை நிலைக்கு அந்த அளவுக்கு சுவையான உணவை இறைவனுக்கு படைத்து விட்டு பிறகுதான் மீதி உள்ளதை தான் வீட்டில் உள்ள குழந்தைகளும் மனைவிக்கும் கொடுப்பாராம். சரிங்களா? ஒரு நாள் வறுமை மிகவும் கடினமாக போனது. இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் என்ன ஆனதுனாக்கா, வீட்டில் ஒரு பொருளும் இல்லை, அன்று வேலையும் கிடைக்கவில்லை. அதனால் ஒரு நபரிடம் சென்று, இன்று நான் உங்கள் நிலத்தில் நான் பணிபுரிகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெல் அறுவடை பணியை செய்கின்றார். செய்து முடித்து அதிலிருந்து வரக்கூடிய நெல்மணிகளை எடுத்து சென்று தனது உமையாளுடன், அதாவது மனைவி கிட்ட கொடுத்து அந்த நெல்மணிகளை முறையான முறையில் சமைத்து, கீரை விதைத்திருக்கும் கீரை துளிர்த்த கீரையை பறித்து சுவையான முறையில் கூட்டு செய்து மாவடு தயார் செய்து பஞ்சகவ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சகவ்ய அபிஷேக கலசத்தை தயார் செய்து ஒரு கூடையில் அடுக்கி கொண்டு கணவனும் மனைவியும் ஆலயத்திற்கு செல்கின்றனர். அப்பொழுது இவர்கள் ஏற்கனவே வறுமையில் இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் 2 நாள் 3 நாளாக ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. அதே போல் அந்த வறுமையில் இருந்த காரணத்தினால் இவங்களுக்கு மயக்கமாக அந்த சாப்பாட்டை கீழே போட்டுட்டாங்க. சரிங்களா? கீழே போட்ட காரணத்தினால் என்ன ஆயிடுச்சுனாக்கா, இவர் 2 பேரும் பிடிக்க போய் முடியாமல் கீழே போட்டதுனால அன்னைக்கு அந்த உணவை கொடுக்க முடியலையே அப்படின்ற காரணத்தினால் தனது இடுப்பில் வைத்திருந்த அந்த அருவாள், அதாவது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த நெல்மணிகளை அறுவடை செய்கின்ற அந்த அருவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்து மாய்த்து கொள்ள முடிவு செய்தார். அப்பொழுது பூமியை பிளந்து கொண்டு எல்லாம் அல்ல இறைவனாகிய சிவபெருமானின் கை அவருடைய கையை பிடித்து தடுத்து ஆட்கொண்டார். 63 நாயன்மார்களில் நீயும் ஒரு நாயன்மாராக நின்று இந்த உலகில் உள்ள அனைவர்களுக்கும் சைவ நெறிக்கு ஒரு உதாரணமாகவும் இறை தொன்றுக்கு நீ ஒரு உதாரணமாகவும் விளங்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் ஆட்கொண்டார். இதுதான் அறிவட்ட நாயனாரோட வரலாறு. பார்த்தீங்களா?
நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா இவரோட நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் வறுமை நம்ம சாதாரணமாக இருக்கும் போதே இப்போ இருக்கிற மக்கள்லாம் மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கறது இல்லை. எந்த அளவிற்கு ஒரு வறுமை வந்தும் இறைவன் தொண்டை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்து அந்த தொண்டிற்காக பல வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் இழந்து இன்னொருவருடன் வேலைக்கு சென்று அங்கேயும் அந்த உணவு இப்படி ஆயிட்டே அப்படின்றதுக்காக இறைவனுக்கு உணவு கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு காரணத்தினால் தன்னுடைய கழுத்தையே அறுக்க முற்பட்டார் அல்லவா. இதல்லவா இறை தொண்டு, இதல்லவா சிவபக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியந்த விஷயம். 63 நாயன்மார்களுடைய வரலாறும் படிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா நம்ம படுகின்ற கஷ்டங்களாகட்டும் துன்பங்களாகட்டும் துயரங்களாகட்டும் எதுவாயினும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இறை தொண்டை தன் தொண்டாக ஏற்று அனைவரும் இறைவனடி சேர்ந்துள்ளனர். இறைவன் அனைத்திடத்திலும் உள்ளார். எங்கு உள்ளார் எதில் உள்ளார் என்று கேட்க முடியாது. அனைத்திடத்திலும் எல்லாம் அல்ல சிவபெருமான் வாசம் செய்கின்றார். அதனால் அனைவரும் 63 நாயன்மார்களோட வரலாறு தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் சனிக்கிழமை நாயன்மார் வரலாறு வரிசையாக வரும். அனைவரும் பாருங்கள். சரிங்களா? சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அனைவரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.